வணக்கம். நான் உங்கள் மோகனா. தினத்தந்தி 12/8/2025 செவ்வாய்க்கிழமை. வாங்க செய்திக்குள்ள போகலாம். அரசியல், வாழ்வியல், கல்வி, சட்டம், நிதி போன்றவை குறித்த வாசகர்களுக்கு கேள்விகளின் சூடாகவும் சுவையாகவும் கலகலப்பாகவும் பதில் அளிக்கிறார் பேனா மன்னன். பேனா மன்னன் பதில் சொல்கிறார். இப்போதெல்லாம் அரசு மற்றும் ஆம்னி பஸ் டிரைவர்களின் சிலர் போதையில் வண்டியை ஓட்டுகிறார்களே. எம் சிவா பரமக்குடி அதுக்கு பதில் சொல்றாங்க. விபத்துகள் நடப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். விமான பைலட்டுகளுக்கு அமலில் இருக்கும் கடுமையான விதிகள் பஸ் டிரைவர்களுக்கும் வேண்டும். அதாவது கவனமா இருங்க, குடிக்காம ஓட்டணும். ஆம்னி பஸ் டிரைவர்கள்லாம் குடிக்காம ஓட்டணும்னு சொல்றாங்க. அடுத்தது பார்க்கலாம். கணவரை எப்போதும் முந்தானை முடிச்சில் வைத்துக்கொள் என்று என் தாயார் அறிவுரை கூறுகிறார். அது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கள் பேனா மன்னனே. மாலினி தேவி, கோயம்புத்தூர். அதுக்கு பதில் சொல்றாங்க. சொல்லித் தெரிய வேண்டியதில்லை, மன்மத கலை உங்கள் அன்பு கொட்டும் வார்த்தைகள், உங்கள் பார்வை, சிரித்த முகம், அவருக்கு செய்யும் பணிவிடைகள் உங்களிடம் அவரை ஈர்த்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். கவி பேரரசு வைரமுத்து எழுதிய வள்ளுவர் மறை வைரமுத்து உரை புத்தகத்தின் சிறப்பு என்ன? இன்றைய இளைய சமுதாயமும் விரும்பி படிக்கும் வகையில் அவர்களை குறிவைத்து எழுதப்பட்டுள்ள இந்த உரையாடல் திருக்குறளுக்கு புதிய இளைஞர் வாசகர் வட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். இதுவரை யாரும் எழுதாத ஒரு முத்திரை பதிக்கும் உரை. அடுத்தது பார்க்கலாம். மாநிலங்கள் கொடுக்கும் வரியில் 50% தர வேண்டும் என நிதி யோக கூட்டத்தில் முதல் அமைச்சர் சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அழுத்தமாக கூறியுள்ளாரே. இதை சொன்னவர் முனியசாமி காவாக்குளம். பதில் பாருங்க. உனக்கு பாதி எனக்கு பாதி என்பது தானே உலகறிந்த நியாயம். நியாயத்தை கேட்டிருக்கிறார் முதல் அமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அடுத்தது பாருங்க. திருமணமான பதில் கணவன் மனைவிக்கிடையே உள்ள காதல் பெரிதா, வயது முதிர்ந்த காலத்தில் ஒருவர் மீது ஒருவர் கொண்டுள்ள காதல் பெரிதா? இதை சொன்னது யாரு? அருண்குமார், திருச்சி 4. பதில் சொல்றாங்க. திருமணமான பாதியில் உள்ள காதல் உடல் ரீதியாக ஊற்றெடுக்கும் காதல். முதிர் வயது அன்பால் நினைத்து பாசத்தால் உரிய காதல். குடும்ப விளக்கு என்னும் நூலில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் முதியோர் காதல் என்பதை பாராட்டி எழுதியிருக்கிறார். அடுத்தது பார்க்கலாம். தந்தை பெரியாரின் தாடியின் ரகசியம் என்ன? குமாரன், அர்த்தனாரி, ஈரோடு. பதில். மலேசியாவுக்கு கப்பலில் போகும்போது முக சவரம் செய்ய நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதற்கு போயா இப்படி காத்திருக்க வேண்டும் நேர்கோடு என்று சொல்லிவிட்டு அன்று முதல் தாடி வளர்க்க தொடங்கிவிட்டேன். இதுதான் அந்த ரகசியம். அடுத்தது பார்க்கலாம். நான் தனியார் நிறுவனத்தில் உயர்ந்த பதவியில் இருந்து ஓய்வு பெற்றேன். எங்கள் நிறுவனத்தில் கை நிறைய பணி கொடை தந்து வழி அனுப்பி வைத்துள்ளார்கள். வெளியூரில் இருக்கும் என் மகன், நான் வீடு கட்ட அந்த பணத்தை தாருங்கள், நீங்களும் அம்மாவும் எங்களுடன் வந்து இருந்து கொள்ளுங்கள் என்கிறார். நான் என்ன செய்ய? எஸ் பரமலிங்கம்,
விருதுநகர். பதில், அந்த தவறை மட்டும் செய்யாதீங்கள். எங்கள் ஆயுசுக்கு பிறகு எல்லாமே உனக்குத்தான். அதுவரை எங்களை உன்னோடு வைத்து பார்க்க முடிந்தால் உன்னிடம் வருகிறோம், இல்லையென்றால் எங்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லிவிடுங்கள். அடுத்தது பார்க்கலாம். பீகாரில் இருந்த புலம்பெயர்ந்த 6 லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவார்கள் என்று படுகிறதே. எஸ். ராஜா மன்னர், ராணிப்பேட்டை. பதில், கையில் ஒரு பையை வைத்துக்கொண்டு அலையலையாய் ரயிலில் வந்தவர்கள் எல்லாம் இங்கேயே தங்கிவிட்டார்கள். மகள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அவர்களுக்கும் ஓட்டுரிமை கிடைத்துவிடும் என்று பீகார், மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் இருந்து தினமும் ஏராளமான இளைஞர்கள் வேலை தேடி தமிழகம் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அடுத்தது பார்க்கலாம். இப்பொழுதெல்லாம் முன்பில்லாத வகையில் பள்ளி வளாகங்கள் முன்பும் கோர்ட்டு வாசல்கள் முன்பும் போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்படும் நிலை எக்காரணம், அதாவது நிலை வர காரணம் என்ன? எஸ். ராஜேந்திரன், மேல் புவனகிரி. அதுக்கு பதில் பாருங்க. இதற்கு முக்கிய காரணம் ஜாதி வெறி தான். ஜாதி வேற்றுமையை மறைய வேண்டிய நேரத்தில் வெறியாக தலையெடுத்து வருவது வருத்தத்துக்கு உரியதாகும். அடுத்தது பார்க்கலாம். நான் எப்போதும் அனைவரும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சிவபெருமானை வேண்டிக் கொள்கிறேன். டி. செல்வராஜ், லட்சும மாங்குடி. அதுக்கு பதில் பாருங்க. எல்லோரும் நலம் வாழ பிரார்த்திக்கும் உங்கள் பிரார்த்தனை உங்களையும் நலம் வாழ வைக்கும். எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார் என்று சொல்லி பாடியிருக்காங்க. அதுக்கு தான் பாருங்க, எல்லோரும் நலம் வாழ பிரார்த்திக்கும் உங்கள் பிரார்த்தனை உங்களை ஒரு நாள் வாழ வைக்கும். நீங்கள் மற்றவங்கள நல்லா இருக்கணும் நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக உங்களையும் ஒரு நாள் நல்லா இருக்கும்படி கடவுள், அந்த சிவபெருமான், எம்பெருமான் அவர்கள் செய்வார்கள். அடுத்தது பார்க்கலாம். அரசியல் தலைவர்களின் வெறும் அறிக்கைகளால் திமுகவை வீழ்த்த முடியாது என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் நடிகர் விஜய் அவர்களுக்கு கூறியது பற்றி எம். ராஜம்மாள், தியாகராய நகர். இவையெல்லாம் அக்கப்போரால் விளைகின்ற அறிக்கை போர். அடுத்தது பாருங்க. என் மனைவி எப்போதும் என்னை மட்டம் தட்டியும் மற்றவர்களை புகழ்ந்தும் பேசி வருகிறார். அவரை எப்படி திருத்துவது? வா. பஞ்சமூர்த்தி, மேலூர். பதில், அவர் வீசும் அதே அம்பை திருப்பி அவர் மீது வீசி பாருங்கள், சரியாகி விடுவார். முல்லை முள்ளால் எடுங்கள். அடுத்தது பாருங்க. தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் ஆணவ கொலைகள் திடீரென்று தலை தூக்கிவிட்டதே. அது பாபு குமார் பசுமலையிலிருந்து கேட்டிருக்கான் கேள்வி. பதில், ஜாதியும் மதமும் ஊறுகாய் போன்றது, அதுவே முழு சாப்பாடு ஆகிவிட்டது என்ற தத்துவத்தை வாழ்வியலோடு இணைந்து நடந்தால் ஆணவ கொலைக்கு இடம் இருக்காது. என் வீட்டில் அடுத்தது பாருங்க. என் வீட்டில் ஓட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டுள்ளது, என் டெலிஃபோன் ஆக்ட் செய்யப்பட்டுள்ளது என்று அன்புமணியை குறிவைத்து டாக்டர் ராமதாஸ் புகார்களை கூறி வருகிறாரே. வைத்தியலிங்கம், சிதம்பரம். அது பாருங்க, இது அப்பா மகனுக்கு இடையேயான சண்டை என்பதை தாண்டி கட்சி தலைவர்களுக்கு இடையேயான மோதலாக உச்சகட்டத்துக்கு சென்று விட்டது. அடுத்தது பாருங்க. யானைகள் மற்றும் மாடுகள் குப்பையில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை தின்று இறந்து போவதை தடுக்க அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை எரிந்தால் என்ன? ஆறுமுகம், கழுகுமலை. பிளாஸ்டிக்கை எரித்தால் இன்னும் அதிக கேடு வரும். மொத்தத்தில் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டை முழுமையாக தவிர்ப்பதே நல்லது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் ஆர் மோகனா. நன்றி, வணக்கம்.